திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதியே பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு உச்சமாகிறார். மிகப்பெரிய யோகம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதே போல சூரிய பகவான் 15ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா ஆனி மாதமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சியாக வரப்போகிறார். ஆனி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுடைய அபிஷேகம், எல்லாருமே கண்டிப்பா நடராஜனுடைய அருள் எல்லாருக்குமே வேணும். சர்வ தோஷத்தையும் அவர் நிவர்த்தி செய்வார். சகல கலைகளிலும் ஜெயிக்கணும் அப்படின்னா நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதனால எல்லாருமே ஆனி திருமஞ்சனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டிலையும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமாக அமர்ந்து, அதற்கு மேல குரு மற்றும் சுக்கிரனோட சேர்ந்து கடக ராசியில பயிற்சி ஆகிறார். இதுவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 சுபகரங்கள் சேரும் பொழுது பெரிய அதிர்ஷ்டங்கள், பெரிய ஜாக்பாட் அப்படிங்கறது எல்லாமே காத்துட்டு இருக்கு. இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெற்றிக்குண்டான ராசி அப்படிங்கிறது விருச்சிகம் தான். எதையும் தைரியமாக எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விருச்சகம் தான். எது வந்தாலும் எது செய்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவமும் மனோதைரியமும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஆனா கடந்த வருடங்களாக இந்த விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இடமாற்றமா இருக்கும், உடல்நல பிரச்சனைகளா இருக்கும், தாய் சார்ந்த விஷயத்துல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா, தாய் உறவுகள் சார்ந்த விஷயத்துல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே போயிட்டு இருந்திருக்கும். இப்ப பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு ஜூன் 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்க ராசி பார்க்க, இது பெரிய யோகங்க. 9இல் குரு வந்தால் சொல்லுவாங்க எல்லாருமே 9ல ஓடி போறவங்க தான் 9இல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. ஓடி ஓடி உழைப்பவருக்கே 9ஆம் இடத்தில் குரு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. கடின உழைப்ப கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எப்பவுமே விருச்சிகம் தன்னுடைய சொந்த ஊர்ல பிழைக்கிறத விட வெளி தேசம் வெளி மாநிலங்களை போய் அதிகமா பிழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கறத இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு நல்லது. ஒரு சில விருச்சிகங்கள் பாத்துட்டீங்கன்னா தன்னுடைய சொந்த அவங்கவுங்க ஜாதக ரீதியாக சொந்த ஊர்ல இருப்பாங்க. சோ ரொம்ப நாளா நாங்க சொந்த ஊர் விட்டு வெளியே போலான் இருக்கோம், இந்த பூர்வீக சொத்து விட்டு வெளியே போலான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த இடத்துல இருந்து வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வெளியே போய் வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாம உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மேஷ வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சூப்பரா இருக்கார் 20ஆம் தேதி வரைக்கும். இது செம்ம ஜாக்பாட் யோகங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் பலமா இருக்கிறேன், என்னை சுத்தி எது நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, யாரு வந்தா என்ன, வராட்டி என்ன, என்னோட இஷ்டம், இது என்னோட வீடு, என்னுடைய ராஜ்யம், இது என்னுடைய சமஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லி உட்கார்றோம் இல்லைங்களா? அது போல உங்களுடைய ராசி அதிபதியான தன்னுடைய சொந்த வீட்டுல மேஷன்னு சொல்லக்கூடிய பழனிமலை முருகனுடைய அனுகிரகத்தால அந்த வீடு மேஷங்கிறது பழனிமலை முருகனுடைய அனுகிரகம் பெற்ற வீடு. அந்த வீட்டுல போய் செவ்வாய்க்கு அதிபதியாக, அதாவது முருகனுக்கு ரொம்ப 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 பிடித்தமான கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் அங்க இருக்கிற வரைக்கும் வெற்றி தான், ஜெயம்தான், உங்களுக்கு பலம் ஜாஸ்தி தான். என்ன பண்ணீங்க ஜெயிச்சுட்டு வர போறீங்க. சிங்கிள் கேப்ல கூட நீங்க ஜெயிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்க பக்கம் நெருங்கவே நெருங்காது. அப்படியே நீங்களே தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அந்த குரு உங்களை காப்பாத்திடுவார். உங்க ராசியை பார்க்கிறாரு இல்லையா? அதனால அதை காப்பாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சோ மேக்சிமம் விருச்சிகம் தப்பு பண்ண மாட்டீங்க. சோ ஒரு சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் கூட, ஏன்னா 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன வம்பு வழக்குகள் வரும் நமக்கே. ஏன்னா செவ்வாய் ஆக்ரோஷமான கிரகம் இல்லையா? நமக்கே திரும்ப கை வச்சிருவோம், தேவையில்லாம பேசிடுவோம். அதே போல பாத்தீங்கன்னா ஸ்பீடா செஞ்சிருவோம், முந்தி செய்யறது, இதெல்லாமே இந்த செவ்வாயினுடைய முந்திரி விடைன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதாவது இந்த செவ்வாயினுடைய குணம் தான். சோ அப்ப ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது இதனுடைய தன்மை இன்னும் அதிகமாகும். ரொம்ப தைரியம் அதிகமாயிரும். ரொம்ப இப்ப இருக்கிறத விட ரொம்ப அதிகமான ஒரு 4 மடங்கு தைரியம், 5 மடங்கு தைரியம் அதிகமாயிரும். இது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்கத்தை வந்துடும். சோ அந்த வீரத்தை அந்த செவ்வாய் தான் கொடுப்பாரு. சோ அதனால உங்களுக்கு அது 6ஆம் இடத்துல போய் இருக்கனால கடன் கொஞ்சம் அடிக்கிறதுக்கு சூழ்நிலைகளையும் கொடுக்கும். அதே போல நோய், கடன், நோய் வழக்குன்னு சொல்லக்கூடிய இடமும், வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய இடமும் 6ஆம் இடம் தான். சோ எந்த வம்பு வழக்குக்கும் போகாம இருக்கிறது, கொஞ்சம் அமைதியா போய் கொள்வது என்பது விருச்சிகத்துக்கு இந்த மாதம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம 6இல் செவ்வாய் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பாத்துட்டீங்கன்னா எதிரில ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். நிச்சயமாக இந்த வாரத்தில், அதாவது இந்த மாசத்துல எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு போராடி வந்துருவீங்க. யாரும் உங்க பக்கம் நெருங்கவே முடியாது. அவன் ஒரு அடி வச்சா திருப்பி 4 அடி அடிச்சுட்டு வர அளவுக்கு செவ்வாய் அங்க பலகமா இருக்கிறார். பட் ரொம்ப வழக்குக்கு போக வேண்டாம். சோ இருந்தாலும் அது வந்த வம்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியும் இந்த விருச்சிகமும் மற்றும் மேஷம் தான். அதே போல பாருங்க, உங்களுக்கு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். கொஞ்சம் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், ரத்தம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விரைய செலவுகள், சோ ரத்த தானம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு
12ஆம் இடம் சொல்லக்கூடிய தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பாக்குறதுனால ரத்த தானம் பண்றது, அன்னதானம் பண்றது, நிறைய கோயில் கட்டுமான பணிக்கு உதவுவது, கோயிலுக்காக வந்து நிறைய செலவு பண்றது, அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வர்றது, தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது, அல்லது யாராவது கோயிலுக்கு போறவங்களுக்கு உதவிகள் செய்யறது, தீர்த்த யாத்திரை போறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யறது எல்லாமே இந்த மாசம் வந்து விருச்சிகத்துக்கு சூப்பரா நடக்க போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல 2 5 கூடியவராக இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல உச்சமாகும் பொழுது நிச்சயமாக இந்த வருஷத்துல நிறைய புண்ணியங்களை சேர்த்த போறீங்க. குரு 9ல் இருந்தா புண்ணிய கணக்குகள் நிறைய ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விருச்சிகத்துக்கு அவர் 5ஆம் அதிபதி. அப்ப 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய தர்ம காரியங்கள் செய்ய போறீங்க, நிறைய மோட்சத்துக்கு உண்டான விஷயங்களை செய்ய போறீங்க, நிறைய தான தர்மங்கள் அன்னதானங்கள் இல்லாதவங்களுக்கு உங்களால என்ன முடியுது அதெல்லாம் செய்வீங்க, உங்களையே மறந்து செய்வீங்க. உங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட உங்களையே மீறி அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கோயில் கட்டுவீங்க, கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். கோயில் வேலையில பாதியில் நிறுத்தி வச்சிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே மீண்டும் அந்த கோயிலை புதுப்பித்து மீண்டும் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல பாத்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது நல்ல ஆசிரியர் கிடைப்பாங்க, நல்ல குரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க முயற்சிகள் எல்லாமே கைப்பிடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள்னால இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலக போகுது. உங்க ஜாதக ரீதியாக குழந்தைகள் வளர போறாங்க, குழந்தைகள் ஜாதகங்கள் அதிர்ஷ்டமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே விருச்சிக ராசிக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அங்க இருந்து செயல்படுத்தி கொடுத்துட்டே இருப்ப ரொம்ப ஸ்பீடா இந்த வருடம் உங்களுக்கு போக போகுது அப்படிங்கிறதும் உண்மை. அதே போல 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் குரு இப்ப அந்த சனியை பார்க்கறதுனாலையும் குழந்தைகளுக்கு உண்டான நோய் நொடிகள் விளக்க போகுது. குழந்தைகளுக்கு உண்டான ஒரு நல்ல சர்ப்ரைஸ் எல்லாம் நடக்க போகுது. அவங்களுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. அவங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கைக்குண்டான தேவைகளை தடைப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது 5ல் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்ப அந்த குரு அந்த சனியை பார்க்கும்போது அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே குறைய போகுது. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகளும் அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க 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 கிடைக்க போகுது. ஏன்னா குரு ராசியை பார்க்குது அப்படிங்கிறது கெட்டதெல்லாம் விலக போகுது. கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாமே தகர்த்து எரிய போகிறார் அப்படிங்கிற அமைப்புகள் தான் உண்டு. நல்லவர்கள் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்க கைக்கு வரும். நிறைய தெய்வத்தினுடைய வழிபாடுகள் நிறைய செய்ய போறீங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த மாசம் ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு தொடங்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்ப இருக்கக்கூடிய வீடுன்னு பாத்துட்டீங்கன்னா அவர் 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கும்போது நல்ல வரன் அமைஞ்சு வரப்போகுது. திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு கீழே என்ட்ரி ஆகி சுக்கிரனோடு சேரும்பொழுது கண்டிப்பாக திருமண பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வரன்கள் அமைஞ்சு வரப்போகுது, எதிர்பார்த்த வரன் அமைஞ்சு வரப்போகுது, நல்ல குடும்பம் பெரிய குடும்பத்துல வரப்போகுது, பேர் சொல்லக்கூடிய குடும்பமா தான் இருக்கு. அந்த ஊருக்குள்ள அவங்களை பத்தி சொன்னா இது நல்ல குடும்பம், இவங்களுடைய பேர் இப்படி, இவங்க இந்த மாதிரி தலைக்கட்டு, இந்த மாதிரி வம்சாவளி அப்படின்னு எல்லாமே இந்த தலைக்கட்டு சொல்லிட்டு போற அமைப்புல இருக்கக்கூடிய குடும்பத்துல இருந்து வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், மனக்கவலைகள் இதெல்லாமே விலகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகளும் இந்த மாசத்துல இருந்து தொடங்க போகுது. அவரே 12ஆம் அதிபதியும் ஆகி அங்க இருக்கிறதுனால முழுக்க 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 தந்தைக்கு தேவையில்லாத இருந்து வந்த விரைய செலவுகள் எல்லாமே குறையதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல தந்தை இப்ப எங்காவது காசு போறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அவருக்கு தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்க ஜாதகம் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ளணும். நிறைய பயணங்கள் போக போறீங்க இந்த காலகட்டங்கள்ல, நிறைய பயணங்கள், அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போகுது. கொஞ்சம் தூக்கமும் கொஞ்சம் கெட போகுது. கொஞ்சம் தூக்கத்துல எல்லாம் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கால் வலி வரப்போகுது, கால் கொஞ்சம் குடைச்சலாக இருக்க போகுது, கொஞ்சம் இடுப்பு சார்ந்த வலி எல்லாமே கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உடம்பு போட போகுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அதே போல பாருங்க 8 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கு, 22ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அதற்கு மேலதான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வராது. அப்ப 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் விபரீத ராஜயோகம், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு போயிடும். உங்களுக்கு தேவை என்னென்ன இருக்கு கடனெல்லாம் அடைச்சு விட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிடும். எதிரிகளை ஜெயிச்சு உங்களுக்கு அந்த இடத்துல தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசனவாய் சம்பந்தப்பட்ட யூரினரி பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாசம் இருக்கு. நல்ல மருந்துகளும் நல்ல மருத்துவர்களும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கறத நாம எடுத்துக்கலாம். ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய யோகமோ அதே போல 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தாலும் அதற்கு ஈக்குவலாக நமக்கு விபரீதமாக கொடுத்துட்டு போயிடும். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 8 மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு எடுத்து விட்டுரும். மேல இருந்து கீழிருந்து, அதாவது எப்படி சொல்லுவோம்னா கோபுரத்தில் இருந்து மண்ணுக்கு தள்ளி விடுறதுக்கும் இந்த 8க்கு வேல்யூ உண்டு. கீழே குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கறதுக்கு இது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வேலை உண்டு. 8ஆம் இடத்துக்கும் அந்த வேலை உண்டு. தசாபுத்தியோ ஜாதகமோ பலமாக இருந்துச்சுன்னா இந்த மாசம் கொஞ்சம் லைஃப் செட்டில் பண்றதுக்கு உண்டான ஒரு பண வரவோ வருமானமோ, நகை எடுக்கிறதோ அல்லது பணம் சேஃப்டி பண்றதோ, 8ஆம் இடங்கிறது டெபாசிட் பண்ணக்கூடிய இடம். அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா எஸ்ஐபி போடுறது, சோ எல்ஐசியில பணம் போடுறது, இன்சூரன்ஸ் பண்றது, மருத்துவ இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுக்குள்ளான ஐடியாஸ் எல்லாமே பண்ணலாமா செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முழுக்க 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 கொடுப்பார். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த இடத்த, அதாவது
உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேல குரு மற்றும் சுக்கிரனோட சேர்றாரா, அந்த இடத்த செவ்வாய் பாக்குது. அப்ப ராசி அதிபதி பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே ஜொலிக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, சேஃப்டி அமௌண்ட் சம்பந்தப்பட்டது, ஏதாவது பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க, லாட்ரி இது போல சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக விருச்சிக ராசிக்கு இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அடுத்தது உங்களுக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் அதிபதி கேந்திராதிபதி கேந்திரம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலேயே போய் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்க. அதற்கு மேல 8ஆம் வீட்டுக்கு போயிடும். அப்ப தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க, புதிய நபர்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு 15ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது நல்லது. ஏன்னா அதற்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏதோ ஒண்ணு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 8க்கு போயிடுறாரு அதுக்கப்புறம். சோ அதனால பாத்துட்டீங்கன்னா முடிந்த அளவுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், புதிய விஷயங்கள், புதுசா ஏதாவது தொடங்குறீங்க, புதிய நபர்களை பாக்குறீங்க அப்படின்னு ஏதாவது நியூவா ஏதாவது பண்றீங்க, அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா முடிந்த அளவுக்கு 15ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப சிறப்பு. அதற்கு மேல நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும், அவ்வளவுதான். இருக்கணும் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டங்கள். ஈஸியா நடக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியும், ரிஸ்க் எடுக்க வேண்டியதே கிடையாது. போனீங்கன்னா நடந்துரும், பேசுனீங்கன்னா செஞ்சிருவாங்க. ஆனா நீங்க இருக்கணும் அந்த இடத்துல, அவ்வளவுதான். இந்த மாதிரி அமைப்புகளை தான் வந்து இந்த விருச்சிகத்துக்கு இந்த வருடம், அதாவது இந்த மாசத்துல இருந்து இந்த வருடத்திற்குண்டான பலனே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதக தசா புத்திகள் மாறினால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடியில் சரணம்.